நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ராமா. ஆம், தவறு. உங்களால் மாதா கைகேயின் மனம் பாதிக்கப்படும். ஊர் மக்களை நான் தான் திசை திருப்பினேன் என்று தவறாக நினைப்பார்கள். இப்படி எல்லோரும் என்னோடு வந்து அயோத்தியில் யாரும் இல்லை என்றால் ராஜா பரதன் என்ன நினைப்பார்? என்ன நினைத்தால் என்ன? அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ராமா. பக்தர்களை ஆண்டவன் அதிகம் சோதிக்க மாட்டார். என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தந்து விடுவார். மக்களின் மன்னனே ராமா, எங்களை கைவிட்டு விடாதே. அப்படியே விட்டாலும் உன் பின்னால் வருவதை நாங்கள் விடமாட்டோம். சரி அன்பர்களே, நேரமும் அந்திப் பொழுதை நெருங்கிவிட்டது. நமக்கும் மாலை கடமைகள் இருக்கின்றன. இன்று இரவு இந்த தமசா நதி கரையிலே ஓய்வெடுத்துக் பொழுது விடிந்ததும் ஒரு முடிவெடுக்கலாம். சுமந்திரரே, குதிரைகளும் இளைப்பாரட்டும். உனது ஆணைய ராமா. இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே ஒரு பரிசோதனை தான். பிரபுவை நான் கவனிக்கிறேன், அன்னையை நீ கவனித்துக்கொள். ஆம் ஊர்மிளா, கோசலை மாதாவின் மகனும் மருமகனும் மனம் செல்கிறார்கள். அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்துப் பார். ஊர்மி, உன் வேதனையை அறிவேன். அந்த தாய்ப்படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். தனையனை பிரிந்து 14 வருடங்கள் எப்படி அந்த தாய் துயரினை தாங்குவாள்? இன்னும் ஒரு பிரார்த்தனை. நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ அழக்கூடாது. ஊர்மிளா தூங்கவில்லையா? நீங்களும் தூங்கவில்லையே அம்மா? தூங்குவது யார்? ராஜ மாளிகையில் மன்னர் மயக்கம் அடைகிறார். பிடித்தவுடன் ராமா ராமா என்று கதறி அவர் மூர்ச்சை அடைகிறார். நிம்மதியும் உறக்கமும் ராமனுடன் சென்று விட்டதே. அம்மா, ஒரு இரவு முடிவதற்குள் எத்தனை துயரங்கள்! 14 வருடங்களை நினைத்தாலே. மகளே, நீ இப்படி நினைத்து பாரே. 14 வருடங்களில் ஒரு இரவு குறைந்து விட்டதாக. ஆம் மகளே, துயரம் வருகையில் நெஞ்சில் துணிவை வளர்த்துக்கொள். சுமந்திரரே, இதுதான் தக்க சமயம். மக்கள் உறங்குகிறார்கள், நாம் புறப்படலாம். இந்த நிலையில் இவர்களை வேறு வழியில்லை. நம் கூட வந்தவர்கள் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியுமா? முடியாதுதான். வேறு வழி ஒன்றும் தெரியவில்லை. இங்கு இவர்கள் என்னோடு வந்தால் அங்கு இவர்கள் குடும்பம் என்ன ஆவது? இப்பொழுது குதிரை சத்தம் கேட்டால் எழுந்து விடுவார்கள். தாங்கள் குதிரையுடன் செல்லுங்கள்,
நானும் லக்ஷ்மணனும் தேரை இழுத்து வருகிறோம். கட்டளை. யாரை வணங்குகிறீர்கள் அண்ணா? லக்ஷ்மணா, உறங்கும் இவர்களின் உள்ளங்கள் தாய்மையின் பரிவும் ஆலயத்தின் புனிதமும் கொண்டது. விண்ணவர்க்கும் இப்படி ஒரு நல்லவர் கூட்டம் கிடைப்பது அரிது. மக்கள் தானினம் தெய்வங்கள், தெய்வங்களை வணங்கு. ஐயனே, தேரை முதலில் வடக்கு பக்கமாக எடுத்து சென்று விட்டு பிறகு தெற்கு பக்கம் திருப்புங்கள். அப்படி செய்வதினால் தேர்தடம் தேர் எங்கு சென்றது என்று தெரியாமல் குழப்பும். அந்த குழப்பத்தில் சற்று திகைப்பார்கள். அப்புறம் அயோத்தி திரும்பி விடுவார்கள். ஆகட்டும். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், விடிந்து விட்டது. எழுந்திருங்கள். ராமரை காணவில்லையே, சீதாதேவியை காணவில்லை, லட்சுமணனை காணவில்லையே. எல்லோரும் சென்று விட்டார்களா? தேரை கூட காணவில்லை. என்ன சுமந்திரரே, தேரை ஏன் நிறுத்திவிட்டீர்? ராமா, இதோடு நமது கோசல நாட்டின் எல்லைப் பகுதி முடிகின்றது. நமது பகுதியை விட்டு நீங்கள் வேறு பகுதிக்கு செல்லப் போகிறீர்கள். தம்பி லக்ஷ்மணா, தேவி சீதா, நான் பிறந்த இந்த மண்ணை பிரிந்து செல்வதற்கு முன் இந்த மண்ணை வணங்கி விடைபெற்று வருகிறேன். பிறவி தந்த மண்ணே, உனக்கு கோடி கோடி வணக்கம். இக்ஷ்வாக்கு வம்சத்தை வளர்த்த பூமியே, பூமண்டலத்தின் புனிதமிக்க இடமே, ராமன் இன்று உன் நிழலை விட்டு வேறு இடத்துக்கு செல்கிறான். பிறந்த மண்ணை பிரிந்தாலும் புனிதமான உன் நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காது. மாதா, உன் மடியிலிருந்து இந்த மண்ணை எடுத்துச் செல்கிறேன். இது மண்ணல்ல, நெற்றியின் திருமண். இதை இட்டுக்கொண்டு புனிதமான உன்னை நான் தினமும் வணங்குவேன். இங்கிருந்து நிஷாதராஜன் குகனின் சீமை சிங்கவீரபுரம் தொடங்குகிறது. நிஷாதராஜன் குகன் என் பிரிய நண்பன். ஆமா ராசா, என் கண்ணால பார்த்தேன். அயோத்தி ராசாவோட முத்திர போட்ட கொடி தேர்ல பறக்குது. அதுல காவிய கட்டி வில்ல வச்சுக்கிட்டு 2 பேரு ஒரு பொம்பளை. தேர் ஓட்டுற ஒரு தலையில கிரீடம் இருக்கு. ராசா முத்திர போட்ட கொடியா? நீ சரியா பாத்துருக்க மாட்ட. இல்ல ராசா, நான் பார்த்தேங்கிறேன்ல. நான் பொய்யா சொல்லுவேன் ராசா? தேரு நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு. அவங்க கங்கை கரையில மரத்தடியில இருக்காங்க. வில்ல வச்சுக்கிட்டு 2 ஆம்பளை கூட ஒரு பொம்பளை, தேரோட்டிக்கு கிரீடம். யா ராசா, தேரை ஓட்டுறவரு அவரை மைந்தாங்கிறாரு. அப்புறம் அவரை ராமான்னு கூப்பிடுறாரு. என்ன சொன்ன? ஸ்ரீராம அயோத்தியா ராசாவோட மகன்? அட போக்கத்தவன சரியா பார்த்து இங்க வந்து சொல்லிருக்கலாம்ல. ராமர் என் நண்பர். ஆமா, அவர் என் குரு ஆசிரமத்து தோழன். ராமராசா நாம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா சும்மா நீயே தான் சொல்லுவியே. அவரே உனக்கு வார்த்தை கொடுத்திருக்காருன்னு. ஒருவேளை அவரே வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். அட வந்தா நல்லதுதானே. நம்ம ராசா சொல்லாம கொள்ளாம திடீர்னு இப்படி வந்திருக்காரு. ரொம்ப நாளா நெஞ்சுக்குள்ள போட்டு வச்ச ஆசை இப்ப அதிர்ஷ்டம் அடிக்குது புள்ள. ராசாவை பார்க்க போறேன். அட ஏய், ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? போங்க போங்க, போய் வட்டாரம் பூரா முரசு கொட்டி நான் சொன்னேன்னு ராசாராமருக்கு நம்ம மறுவாதியை கட்ட வர சொல்லுங்க. இன்று இரவு கங்கை கரையில் உள்ள இந்த மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். நாளை விடிந்ததும் கங்கையை கடக்கிறோம். நல்லது.
வாருங்கள் அண்ணா, அமருங்கள். அனுமதி அளித்தால் நான் நண்பர் குகனுக்கு நீங்களெல்லாம் வந்திருப்பதை சொல்லி அனுப்புகிறேன். எதற்காக? குகனுக்கு சிரமம் கொடுப்பது அழகல்ல. பொழுது விடிந்ததும் நாங்கள் போக வேண்டியிருக்கிறதே. வாங்கய்யோ, எல்லாரும் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. நான் கும்பிடுற சாமி வந்திருக்கு. ராமபிரபு, அயோத்திய ராசகுமாரரு ஸ்ரீ ராமர் வந்திருக்காரு. நாம எல்லாரும் கும்பிடணும். அவங்கவுங்க கொடுக்க வேண்டிய காணிக்கையோட எல்லாரும் என் கூட வாங்க. அவர் ராசாவாச்சேன்னு அவருக்கு காணிக்க பொருளா பொண்ணும் பொருளும் கொடுக்க வேணாம். நம்ம ராமராசாவுக்கு அன்பை கொடுத்தா போதும். எல்லாரும் வாங்க, புறப்படுங்க, வாங்க. ராமராசா, ராசாராமா, ராசாராமா, வாங்க ராசா, வாங்க ராசா. ராஜா இல்லை, நண்பன். நண்பனா? நண்பா, நண்பா. பிரபு, இந்த 7 இடத்துக்கு வந்துட்டீங்களே. எங்க கூட்டமெல்லாம் உங்களை பார்க்க ஆசைப்படுது ராசா. ராசா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ராசா ராமச்சந்திரருக்கு, ராசா ராமச்சந்திரருக்கு, ராசா ராமச்சந்திரருக்கு, ராசா ராமச்சந்திரருக்கு, ராசா ராமச்சந்திரருக்கு. மித்ரா, உன்னை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மனமாறச் சொல்கிறேன். இப்படி ஒரு நிலையில் அன்பு மிக்க உன்னை, உன் உறவினரை இன்று எதிர்பாராமல் சந்தித்தேன். சொல் நண்பனே, உனது அன்பிலே உன் நாட்டு மக்கள் வளமாக நிறைவாக வாழ்கிறார் அல்லவா? சாமி தயவுல நல்லா வாழுறாங்க. உன் நண்பன் என்ற முறையில் ஏதேதோ இங்கு வைத்திருக்கிறாயே, மனமாற ஏற்றுக்கொள்ளலாம். மனம் ஏற்றாலும் நான் மற்றவர் தரும் பொருளால் பயனடைகின்ற நிலையில் இல்லை. ஆம் நண்பா, நான் என்ன செய்வது? உன் ராமன் துறவு கோலம் ஏற்று எளிமையான முறையில் வனவாசம் செய்கிறேன். வனவாசம் வந்தீங்களா ராசா? எதுக்குங்க? என் புத்திக்கு ஒண்ணுமே விளங்கலையே ராசா. சாமி வந்தீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். சாமியார்ட்ட எதுக்கு இந்த வேஷம் போட்டீங்க ராசா? எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. நீங்க எதை பத்தி கவலைப்படாம பொறுமையா இருக்கீங்களே. ராசகுமாரரும் முனி வேஷம் கட்டினீங்க, இந்த லட்சுமண ஐயாவும் கூட. அப்புறம் இது ஜனகராஜனின் மகள் சீதை, உனது அண்ணி. மவராசா, இல்ல, அப்படி அண்ணின்னு சொல்ல எனக்கு தகுதி இல்ல ராசா. இந்த தேவி அயோத்திக்கு ராணி இல்ல. இவங்க எனக்கு அம்மா மாதிரி. சீதா மாதா இல்ல. போதும், என் பாக்கியமே பாக்கியம். மாதா, இந்த புள்ள உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். என்ன இது? எனக்கு லக்ஷ்மணன் எப்படியோ அப்படித்தான் நீங்களும். சந்தோஷம், சந்தோஷம் ராணியம்மா சீதா, ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கணும். ராமராசா, சும்மா இருக்கீங்களே? ஏன் இப்படி காட்டுக்கு வந்தீங்க நீங்களாம் அயோத்தியை விட்டு? நிஷாதராஜனே, உன் மன்னர் அவர் வாய்மொழியாக கைகேயி மாதா செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் சொல்ல மாட்டார். சுமந்திரரே, எதை பற்றி நாடெல்லாம் அறியுமோ அது பற்றி நண்பரிடம் மறைப்பதேன் அண்ணா? நல்ல மனசுங்க நாட்டுல குறையுது. தாம் புள்ளைய ராசாவாக்கி பார்க்கணும்னு தானே சின்னம்மா உங்களுக்கு வனவாசம் கொடுத்தாங்க. சின்னம்மா தானே ராசா. நிஷாதராஜனே,
என் உயிர் நண்பன் நீ. கைகேயி மாதாவை அவமானப்படுத்தாதே. காட்டு மனுஷன் தானே ராசா, கபடம் என் மனசுல இல்ல. பாசம் உள்ள ராசாவுக்கு கஷ்டம்னா பொறுக்கல. எப்படியோ நம்ம விருந்தாளியா வந்துட்டீங்க. வாங்க ராசா, லட்சுமண சாமி சீதாமாவும் கூட்டிக்கிட்டு எங்க சிங்கவேறுபுரத்துல உங்க காலை வைங்க ராசா. இப்போது வனவாசம் வந்திருக்கிறேன். அதனால் வரவேற்புகளை நான் ஏற்பதற்கில்லை. இனிமேல் தவசிகளையும் முனிவரையும் போல் எளிமையாக வாழ வேண்டியவன். தரை மீது காய்ந்த புல் மீது உறங்க வேண்டியவன். ராசா நினைச்சா நினைச்சதுதான். இந்த சின்ன மனுஷன் உங்களுக்கு சேவை செஞ்சு என் மனசை தேத்திக்கிறேன். ராமா, 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 ராமா. மாளிகை முழுவதும் என் இருட்டாக இருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கும் வேளை தந்தையே, தீபம் ஏற்றி வருகிறேன். தீபம் ஏற்றினால் மாளிகையில் வெளிச்சம் வரும், மனதில் வராதே. இதை இருட்டு நீங்காது, எனது கண்ணீர் நிற்காது. ஊர்விழா சூரிய வம்சத்தின் புகழ் ஒளி மங்கிவிட்டது. தாங்கள் சொல்வதா தந்தையே? சொல்ல வைக்கிறது. மகளே, அயோத்தியின் சரித்திரமே இது போன்ற துன்பங்களை கண்டதில்லை அம்மா. அயோத்தியின் கீர்த்தியை அவமானப்படுத்தும் நிகழ்ச்சிகள். பதவி கைமாறியது, அதற்கு மன்னன் துணை போனது. மகளே, மகளே, எனக்கு ஒரு துளி விஷம் கொடு. விஷமா? எந்த விஷத்தாலும் மடிய மாட்டேன், நான் மடிய மாட்டேன். கௌசல்யா, மரணமடைவதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லேன். கலங்காதீர்கள் சுவாமி, தாங்களே இப்படி கலங்கலாமா? ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள்? ஆம், ஏன் எதனால் ஆனேன்? கௌசல்யா, ராமனை வனவாசம் அனுப்பினேன், ராஜ மாளிகையை அலங்கோலமாக்கிறேன், அயோத்தியை நான் அழ வைத்தேன். போதுமா? இன்னும் செய்ய வேண்டுமா? போதுமா? அதையும் செய்கிறேன். கௌசல்யா, ராமனுடன் நீ ஏன் போகவில்லை? நீ ஏன் போகவில்லை கௌசல்யா? ஏன் போகவில்லை? போவதாயிருந்தால் என் உயிர் அல்லவோ போயிருக்க வேண்டும். என் உடல் இங்கே, என் மனமும் நினைவும் ராமனுடன் அங்கே. கௌசல்யா, கௌசல்யா. மகன் சொல்லுகிறார், நான் இங்கு இருக்க வேண்டுமாம். மன்னர் கேட்கிறீர்கள், ஏன் ராமனுடன் செல்லவில்லை என்று. தாய்க்கொரு கடமை, மனைவிக்கொரு கடமை, பேதைக்கு எது கடமை? மன்னவா, எங்கள் பிறவி எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறது, எத்தனை பிரச்சனைகள். பூஜை முடித்து தீர்த்தம் கொண்டு வந்தேன், கொஞ்சம் அருந்துங்கள். பொழுது விடிந்து ஒரு துளி நீர் கூட தாங்கள் அருந்தவில்லையே. என் வாய்க்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியவன் காட்டில் இருக்கிறார். மைந்தன் ராமன் இந்த சமயம் எங்கிருக்கிறாரோ, எந்த நிலைமையில் இருக்கிறாரோ? தந்தையின் வாக்கை காப்பவன் நாட்டிற்குள் செல்ல மாட்டான். சக்கரவர்த்தியின் திருமகன் பிச்சைக்காரனை போல் எந்த மரத்தடியில் அமர்வானோ? மங்களம் தருபவள் மாதா சீதை,
மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை